ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக சத்துள்ள அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகாய் 2ஆக கிள்ளி சேர்த்து இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்குவோம். எண்ணெயில் நல்லா இது பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்து கூட 4-5 பூண்டு பல் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு தண்டு கருவேப்பிலை இலைகள் இதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம். பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நான் 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா நல்ல புரோட்டீன் சத்து உள்ளதுங்க. இதை எல்லாருமே சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப சத்துள்ள ஒரு பொருள் இந்த அவரைக்காய். அவரைக்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அவரைக்காயை வேக விட்டுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம சேர்த்த 1/4 கப்பு தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. காயும் 3/4 பாகத்துக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அவரைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து அவரைக்காய் கூட நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு சேர்த்து அவரைக்காய் கூட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த அவரைக்காய்க்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது 3ஐயும் சேர்த்து நல்லா அவரைக்காய் கூட எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கிடுவோம். மசாலா பொருட்கள் சேர்த்து அவரைக்காய் கூட நல்லா வதக்கி கொடுத்துட்டு இந்த அவரைக்காய் பொரியலில் நான் முட்டை சேர்த்து அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு முட்டை எடுத்து நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த இந்த முட்டையை அவரைக்காய் பொரியல் கூட நல்லா கலந்து விட்டுடும். முட்டையினுடைய பச்சை வாடை போயிட்டு நல்ல ஒரு மணம் வரணும். அது வரைக்கும் நம்ம முட்டையை அவரைக்காய் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். பாருங்கள், நம்ம இப்போ முட்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்குவோம். மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நமக்கு இப்போ அருமையான நல்ல டேஸ்டியான அவரைக்காய் முட்டை பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த அவரைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் எல்லா வித குழம்பு கூடவும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணியிருக்க இந்த அவரைக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.